இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மூலிமா இங்கிலீஷ் ஈஸியாக பேசுகிறதுக்கு தேவையான செக்ஷனை தான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீடு யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவாக நம்ம தமிழ் மூலிமா இங்கிலீஷில் ஈஸியாக பேசுகிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நீடு யூஸ் பண்ணி தமிழ் மூலிமா இங்கிலீஷில் ஈஸியாக பாசிட்டிவில் பேசுகிறதுக்கு 2 ஃபார்மேட் இருக்குது. ஒரு ஃபார்மேட் எப்படின்னா, நீங்கள் சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, த யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் நீடு ப்ளஸ் நவுன் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவாக. அதுவே நீங்கள் சப்ஜெக்ட் வந்து கீ, சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் நீட்ஸ் ப்ளஸ் நவுன் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். வாங்க ஒரு சில எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, எனக்கு தண்ணி தேவை, எனக்கு தண்ணி தேவை. ஸோ அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ நீட் வாட்டர், ஐ நீட் வாட்டர். இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் ஐ, ஸோ ஐ வந்ததுனால சப்ஜெக்ட் ஐ ப்ளஸ் நீட் ப்ளஸ் வாட்டர் நவ். ஓகே, அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள், எனக்கு உதவி தேவை, எனக்கு உதவி தேவைன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஐ நீட் ஹெல்ப், ஐ நீட் ஹெல்ப். இதுலேயும் சப்ஜெக்ட் வந்து ஐ வந்ததுனால ஐ சப்ஜெக்ட் ப்ளஸ் நீட் ப்ளஸ் ஹெல்ப் நவுன். ஓகே, அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள், அவருக்கு பணம் தேவை, அவருக்கு பணம் தேவைன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஹீ நீட்ஸ் மணி, ஹீ நீட்ஸ் மணி. ஸோ இதில் சப்ஜெக்ட் என்ன? ஹீ. ஸோ அதனால் சப்ஜெக்ட் ப்ளஸ் நீட்ஸ் ப்ளஸ் மணி நவுன். ஓகே, அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள், அவளுக்கு ஃபோன் தேவை அல்லது அவங்களுக்கு ஃபோன் தேவைன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலாம்? சி நீட்ஸ் எ ஃபோன். ஓகே, சி நீட்ஸ் எ ஃபோன். இதில் சப்ஜெக்ட் வந்து சி வந்ததுனால சப்ஜெக்ட் ப்ளஸ் நீட்ஸ் ப்ளஸ் ஃபோன் வந்து நவுன். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.